ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா இது வந்து ஒரு சிம்பிள். ஆப்ரேட்டர்ஸ்ன்றது ஒரு சிம்பிள் விச் ரெப்ரசன்ட்ஸ் சம் ஆப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ் அப்படின்றது ஒரு சிம்பிள். இது வந்து அடிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ பிளஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டர். இந்த பிளஸுக்கு மொத்தம் இந்த ஆப்ரேட்டருக்கு இந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு மொத்தம் எத்தனை வேல்யூ வேணும் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ வேணும். ஏன்னா பிளஸுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ பின்னாடி ஒரு வேல்யூ வேணும். ஸோ இது ஆப்ரேட்டர் ஆப்பரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளஸ், மைனஸ், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், மாடுலோ. இந்த 5ஐயும் என்ன சொல்லுவாங்கன்னா அரித்மெட்டிக் ஆபரேஷன் சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். இந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் இது வந்து பைனரி ஆபரேட்டர் சொல்லுவாங்க. ஏன் இது பைனரி ஆபரேட்டர் சொல்றாங்கன்னா திஸ் ஆபரேட்டர் ரெக்வயர்ஸ் 2 வேல்யூ தேவை டு டு ஆபரேஷன். ஸோ 2 வேல்யூ தேவைன்ற ஒரு காரணத்தினால 2 வேல்யூ தேவைன்றதுனால இதை பைனரி ஆபரேட்டர் சொல்லுவாங்க. ஸோ பைனரி ஆபரேட்டர்னா என்ன? ஆபரேட்டர் which requires 2 operand or 2 values. Example of binary operator தான் arithmetic operators. ஸோ இது மாடுலோ ஆப்ரேட்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன? ஸோ ஒரு ஆப்ரேட்டர் வந்து எப்போ பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க when it requires 2 values for the operation. அதே மாதிரி எக்ஸ்பிரஷன். Expression is basically a combination of operators and operand. For example, A plus B into C. So 5 plus 10 into 2. So நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா 5 plus 10 15 into 2 30. இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ஆன்சரா இருக்கலாம். பட் ஆக்சுவல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 plus 10 into 2 ஃபர்ஸ்ட் இந்த இதுதான் நடக்கும். ஸோ 5 plus 20 25. ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன், இதுதான் ஒரு எக்ஸ்பிரஷன். இட் இஸ் பேசிக்கலி a combination of operators and operands. ஸோ இது எந்த ஆர்டர்ல எவாலுவேட் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் பிரகாரம். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். ஸோ அந்த ஆர்டர்ல தான் வந்து இது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா பாட்மாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம். பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ பிராக்கெட் அப்படின்றது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் ப்ரையாரிட்டி. ஸோ லெட்ஸ் சே இது 1 ப்ரையாரிட்டினா இது 2. அடிஷன், சப்ட்ராக்ஷன் தேர்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஒன்று இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷனை விட மல்டிப்ளிகேஷன் அதிகன்றதுனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஆப்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அதனாலதான் 10 into 20 10 into 2 20 ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் பிளஸ் இருக்கு 25 நடக்கும். இதுதான் நமக்கு ஆன்சர் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன்ல இருக்கிற ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் பொறுத்து தான் எவாலுவேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் sum equal to 5 plus 10 minus 2 into 20 divided by 4. இப்ப இது மொத்தமா ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படின்றது ஒரு ஆப்ரேட்டர். எப்படி பிளஸ் ஒரு ஆப்ரேட்டரோ மைனஸ் ஒரு ஆப்ரேட்டரோ அதே மாதிரி ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். ஏன்னா ஈக்குவல் எதுக்கு யூஸ் ஆகுது? டு அசைன் எ வேல்யூ. ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்றதுக்காக. ஸோ இந்த எவாலுவேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு ரைட் டு லெஃப்ட் நடக்கும். விச் மீன்ஸ் ஆப்ரேட்டர் ரைட் சைடில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் நடக்கும்.
அதோட ஃபைனலா ஒரு வேல்யூ வரும் பாத்தீங்களா, அந்த ஃபைனல் வேல்யூ எடுத்து ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற வேரியபிள கொண்டு போகணும். ஸோ எவாலுவேஷன் எப்படி நடக்கும், ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வரும். அண்ட் தென் இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 10 - 2 × 20 / 4. ஸோ இதுல ஹையஸ்ட் பேரிட்டி என்னது, மொத்தம் 4 ஆபரேட்டர் இருக்கு. பிளஸ், மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவிஷன். இதுல ரெண்டுமே ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த ரெண்டு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கு. அண்ட் தென் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ல ரெண்டுமே ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி, மல்டிபிளிகேஷனும் ஸ்லாஷ் ஈக்குவல் ப்ரையாரிட்டி. ஸோ ஈக்குவலிட்டி இருக்கும்போது என்ன ஆகும், லெஃப்ட் டு ரைட் எவாலுவேட் ஆகும். அப்ப இங்கிருந்து இப்படி போகும். ஸோ லெஃப்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மல்டிபிளிகேஷன் வர்றதுனால இந்த 2 × 20 தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஸோ அப்போ 5 + 10 - 2 × 20 40 / 4. ஸோ அடுத்து என்ன ஆகும், இப்போ இது முடிஞ்சு பிளஸ் மைனஸ் டிவிஷன். இந்த 3 ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி என்னது, டிவிஷன். அப்ப இதுதான் எனக்கு அடுத்து நடக்கும். ஸோ 5 + 10 - 10 இதுவும் முடிஞ்சு. அடுத்து பிளஸ் மைனஸ் மட்டும்தான் இருக்கு. இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதுனால மறுபடியும் லெஃப்ட் டு ரைட். ஸோ லெஃப்ட் டு ரைட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தா பிளஸ் இருக்கு. 15 - 10 இப்போ ஒன்றுதான் இருக்கு, ஈக்குவல் டு 5. ஸோ இங்க என்ன பார்க்கணும், ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஸோ இந்த எவாலுவேட் எப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா, ஈக்குவலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் சைட்ல இருக்கிறது மொத்தமா எவாலுவேட் ஆகிட்டு அண்ட் தென் லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகும். ஈக்குவலை பொறுத்தளவுல, அசைன்மெண்ட் ஆபரேட்டர் பொறுத்தளவுல. மற்ற எக்ஸ்பிரஷன் பாத்தீங்க அப்படின்னா இது லெஃப்ட் டு ரைட் தான் போகும். ஃபர்ஸ்ட் அதோட ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் பார்த்துரும். அந்த பிரசிடென்ஸ் ஈக்குவல் பிரசிடென்ஸா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, மல்டிபிளிகேஷன் டிவிஷன் ஈக்குவலா இருக்கும்போது லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு எவாலுவேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஸோ லாஜிக்கலா இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும், இது ரெண்டாவது தான் நடக்கும் டிவிஷன். ஸோ ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னென்ன ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் இருக்குன்றத பாருங்க. ஆனா ஹை லெவல். இப்ப பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம். அதே மாதிரி யூனரி ஆப்ரேட்டர். யூனரினா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ என்னுடைய ஆப்ரேட்டருக்கு இஃப் இட் ரெக்வயர்ஸ் ஒன்லி ஒன் வேல்யூ, ஒரே ஒரு வேல்யூ இருந்தா போதும், அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து யூனரி ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. எப்படி பைனரி ஆப்ரேட்டருக்கு வந்து ரெண்டு வேல்யூ தேவைப்பட்டுச்சோ, யூனரி ஆப்ரேட்டருக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் +10 - 15 a ++ a - - ++a இது எல்லாமே யூனரி ஆப்ரேட்டர். பிகாஸ் இந்த பிளஸ்ஸா இருக்கட்டும், இந்த மைனஸா இருக்கட்டும், டபுள் பிளஸ், டபுள் மைனஸ், டபுள் பிளஸ், டபுள் மைனஸ், இது எல்லாமே சிங்கிள் ஆப்ரேட்டர். இதுக்கு தேவைப்படுற வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ தான். ஸோ +10ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 10. 10 +2 சொல்லலாம். -15ன்றது இட்ஸ் நெகட்டிவ் நம்பர், -15, which means 15ன்றது நெகட்டிவ் நம்பர்ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த a++ என்னன்னா போஸ்ட் இன்கிரிமெண்ட் சொல்லுவாங்க. ++a ப்ரீ இன்கிரிமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, போஸ்ட் இன்கிரிமெண்ட்டுக்கும் ப்ரீ இன்கிரிமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ a++ இதுக்கு என்ன அர்த்தம், a = a+1 அர்த்தம். ++a என்ன அர்த்தம், a = a+1 அர்த்தம். ரெண்டுக்கும் லாஜிக்கலா ஒரே விஷயம் தான். அந்த ஏவோட வேல்யூ ஒன்று கூடும், இங்கேயும் ஒன்று கூடும். பட் என்ன டிஃபரன்ஸ்னா, போஸ்ட் இன்கிரிமெண்ட்டுக்கும் ப்ரீ இன்கிரிமெண்ட்டுக்கும் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். print a++, print ++b. ஸோ நான் a = 5 வேல்யூ கொடுத்துருக்கேன், b = 5 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன ஆகும், a = a+1, a 6ன்னு ஆயிடும். ஸோ வேல்யூ நம்ம எவலேட் பண்ணதுக்கு அப்புறமா வர வேல்யூ இங்க பிரிண்ட் ஆகும். இட்ஸ் மீன்ஸ் 6ன்ற வேல்யூ இங்க பிரிண்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ப்ரீ இன்கிரிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த b யோட வேல்யூ பிரிண்ட் ஆயிடும். ஆனா அதுக்கு அப்புறமா b யோட வேல்யூ பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா 6ன்னு ஆயிடும்.
ஸோ நீங்க அடுத்த லைன் நீங்க பீன் கொடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன்ல நீங்க யூஸ் பண்ணும்போது தான் இதோட டிஃபரன்ஸே இருக்கும். இதே நார்மலா நீங்க ஒரு ப்ரோக்ராம்ல ஏ பிளஸ் பிளஸ் கொடுத்தாலும் பிளஸ் பிளஸ் ஏ கொடுத்தாலும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு எக்ஸ்பிரஷனுக்குள்ள நீங்க கொண்டு வரும்போது தான் இந்த ப்ரீ இன்கிரிமெண்ட்டுக்கும் போஸ்ட் இன்கிரிமெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். A equal to 5, B equal to 5. A plus 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 B. Sorry, மாத்தி சொல்லிட்டேன். ஸோ A plus plus என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு இந்த A ஓட வேல்யூ 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் போஸ்ட் இன்கிரிமெண்ட். பிரிண்ட் ஆனதுக்கு அதுக்கப்புறமா தான் இன்கிரிமெண்டே ஆகுது. ஸோ இந்த இடத்துல இப்ப நான் ஏவோட வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது 5 பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் இந்த எக்ஸ்பிரஷன் பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ 1 கூடி 6 இருக்கும். அடுத்து நீங்க பிரிண்ட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ 6 ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா ப்ரீ இன்கிரிமெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்கிரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அது பிரிண்டே ஆகுது. இதுக்கப்புறம் நான் பிஏ பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா இங்கே 6 ஆயிரும், அதுக்கப்புறம் பி 6 தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரீ இன்கிரிமெண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ ஏன்ற வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிரும், அதுக்கப்புறமா வந்து அது இன்கிரிமெண்ட் ஆகும். சிஸ்டம் டாட் அவுட்ல நான் கொடுக்கணும். அது அடுத்த இதுல எப்படி அது இங்க உள்ள இருந்தா நம்ம உள்ள இருக்க அசைன் பண்ணாதான் மேல அப்படியே ஸ்டோர் ஆகாது. இங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த பிரிண்டர்ல ஏன்னு ஏ பிளஸ் பார்த்தோம் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். போஸ்ட் இன்கிரிமெண்ட் போஸ்ட்னா அப்புறமா இது கரெக்டுங்களா? ஏ வேல்யூ பிரிண்ட் பண்ணிருச்சு, பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1 சொல்லி மாறும். ஏ வேல்யூ 6 மாறும் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா. அதனாலதான் அடுத்த லைன்ல நம்ம ஏன்னு கொடுக்கும்போது 6 இருக்கு. இது ப்ரீ இன்கிரிமெண்ட், அதாவது முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து அது இன்கிரிமெண்ட் ஆயிரும். ஏட வேல்யூ 6 ஆனதுக்கு அப்புறமா தான் அதுக்கு உள்ள போய் விழும். இப்படி இதுல கொடுக்கறதுனாலே அந்த நடக்கும். இல்ல இப்ப இந்த சிஸ்டம் அவுட் கொடுக்கறதுக்கு பதிலா நான் இங்க கொடுக்குறேன் int c equal to a plus plus கொடுக்குறேன். என்ன நடக்குது? ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அசைன் பண்ணிடும், பண்ணதுக்கு அப்புறமா ஏவோட வேல்யூ என்ன ஆகும்? இதே இந்த இடத்துல நானு பிளஸ் பிளஸ் ஏன் கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து ஏவோட வேல்யூ 6 ஆயிரும், 6ன்ற வேல்யூ போயிட்டு சில அசைன் ஆகும். ஸோ நமக்கு இந்த போஸ்ட் இன்கிரிமெண்ட்டுக்கும் ப்ரீ இன்கிரிமெண்ட்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் தெரியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், அந்த டிஃபரன்ஸ் எங்க அப்ளை ஆகுன்றது நமக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல நான் ஏசி எல்லாம் கொடுக்காம வெறும் ஏ பிளஸ் 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 பி ரெண்டுமே 6 தான் இருக்கும். ஏன்னா தனியா கொடுக்கும்போது எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஒரு எக்ஸ்பிரஷன்ல கொடுக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த வேல்யூ கொண்டு போய் அசைன் ஆகிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, இல்ல ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அந்த வேல்யூ அசைன் ஆகணுமா, அந்த டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கும். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து இந்த இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். பட் இது டிஃபரன்ஸ், இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஏ பிளஸ் பிளஸ்க்கு என்ன அர்த்தம்னா ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1 அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பைனரி ஆபரேட்டர்னா என்னன்னு பார்த்தோம். செகண்ட் திங் யூனரி ஆபரேட்டர் என்னன்னு பார்த்தோம். அடுத்து டெர்னரி ஆபரேட்டர், இதை கண்டிஷனல் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ டெர்னரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், question mark not
இதுதான் டெர்னரி ஆபரேட்டர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A greater than B ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்போம். இது ட்ரூவா இருந்தா A is bigger, ஃபால்ஸா இருந்தா B is bigger. இத இன் சீரிஸ் கொடுக்கிறோம். ஸோ இது என்ன பேசிக்கா ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இது இஃப் பார்ட், ஃபால்ஸா இருந்தா இது எல்ஸ் பார்ட். இஃப் எல்ஸோட ஒரு ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷன் தான் இந்த கண்டிஷனல் ஆபரேட்டர். ஸோ நம்ம கோட் எழுதும்போது இஃப் A மாடுலோ 2 ஈக்குவல் டு 0வா இருந்தா பிரிண்ட் ஈவன், எல்ஸ்னா பிரிண்ட் ஆன். இதோட ஷார்ட் ஹேண்ட் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா A மாடுலோ ஈக்குவல் டு 0வா இருந்தா ஈவன் அல்லது இதை ஒரு பிரிண்ட்டுக்குள்ள போட்டோம்னா பெஸ்கா இஃபல்ஸோட ஒரு ஷார்ட் ஹேண்ட் தான் டெர்னரி ஆபரேட்டர். ஓகே, ஸோ ஏன் டெர்னரி ஆபரேட்டர் பேர் இருந்துச்சுன்னா திஸ் ரெக்வயர்ஸ் 3 வேல்யூஸ். ஸோ இங்க என்னென்ன வேல்யூ இருக்கும்? ஒரு கண்டிஷன்றது ஒரு வேல்யூ, இஃப் பார்ட்டுக்கு ஒரு வேல்யூ, எல்ஸ் பார்ட்டுக்கு ஒரு வேல்யூ. ஸோ 3 பார்ட் இருக்கு. ஸோ 3 வேல்யூ தேவைப்படும். அதனால இதை டெர்னரி ஆபரேட்டர் சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஓகே, ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணணும்னா என்ன, எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? கிளாஸ் டிக்ளரேஷன் ஆல்ரெடி போன கிளாஸ்லயும் முன் கிளாஸ்லயும் பார்த்த விஷயம் தான். எக்ஸ்ட்ரா இதுல ஒன்னே மட்டும் பார்க்க போறோம். என்னன்னா ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்து கிளாஸ் ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். நேம் ஆஃப் த கிளாஸ், லெட்ஸ் சே ஸ்டூடெண்ட். இதுல 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்னு ஃபீல்ட்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். இந்த 2 தான் ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த மெத்தட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ மெத்தட் பொறுத்தளவுல மெத்தட் சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரே மெத்தட் நேம், ஒரே செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வச்சு நம்மளால 2 மெத்தட் கிரியேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துப்போம், int a ஈக்குவல் டு 5, int a ஈக்குவல் டு 10. ஏன் எதை சொல்றான்? ஸோ பாயிண்ட் என்னன்னா, ஆல்ரெடி ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. நீங்க 2வது ஒரு ஏன்னு சொல்லி அவன் அலோ பண்ணானா ஏன்னு நான் பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு கொடுத்தனா 5 பிரிண்ட் பண்ணுமா 30 பிரிண்ட் பண்ணுமான்றது அவனுக்கு தெரியாது. ஸோ அதனால அவன் என்ன பண்றான், ரெஸ்ட்ரிக்ட் பண்றான். ஸோ ஒரு வேரியபிள், ஒரு பேர்ல ஒரே வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்றான். இதே மாதிரி static void print statement ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நேம்ல ஒரே ஒரு மெத்தட் நேம் பாத்தீங்கன்னா 2 மெத்தடுக்கு வைக்க முடியாது சொல்றோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன், ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஒண்ணுதான். பட் என்ன டிஃபர் ஆகுது, நான் என்ன பேராமீட்டர் பாஸ் பண்றேன்றது டிஃபர் ஆகுது. ஸோ பேராமீட்டர் பாஸ் பண்ணும்போது அவனால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது. ஸோ இங்க ஜாவா என்ன சொல்றான் அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு மெத்தட் கொடுத்திருந்த, அதே மாதிரி இன்னொரு கொடுத்திருந்த. ஸோ அப்ப மெயின் மெத்தட்ல இருந்து கால் பண்ணோம்னா, ஸோ இவனுக்கு இந்த மெத்தடை கூப்பிடணுமா இந்த மெத்தட் கூப்பிடணுமான்றது தெரியாது. தெர் இஸ் அன் கன்ஃபியூஷன். இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் அவனால பிரிச்சு பார்க்க முடியாது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணோம். இப்ப இது வேலிட். ஏன்னா நான் கூப்பிடும்போது எதுவுமே பாஸ் பண்ணலன்னா அவன் என்ன பண்ணுவான், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ணுவான். இதே நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணா இந்த இதை
கால் பண்ணுவான். ஸோ ஜாவாவால எந்த ஃபங்க்ஷன் கால் பண்றான், ஈவன் தோ நேம் ஆஃப் த மெத்தட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேம் தான், பட் அதோட பேராமீட்டர் மாறும்போது அவனால் டிஃபைன் பண்ண முடியும். பேராமீட்டரே கொடுக்கலன்னா இவனை கால் பண்ணணும், ஒரே ஒரு இன்புட் நான் பேராமீட்டர் கொடுக்குறேன்னா இவனை கால் பண்ணணும்னு டிஃபைன் பண்றான். ஓகேங்களா? இதுக்கு பேரு தான் மெத்தட் சிக்னேச்சர் அல்லது ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் சொல்லுவோம். சிக்னேச்சர்னா இட் இஸ் பேசிக்கலி த காம்பினேஷன் ஆஃப் உங்களுடைய ஃபங்க்ஷன் நேமு பிளஸ் பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ் ரெண்டு இருக்கும், நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அண்ட் தென் டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இது சம்முன்னு ஒரு int n1 int n2 n1 plus n2 பிரிண்ட் பண்றாங்க. அதே சம் int n1 int n2 int n3 n1 plus n2 plus n3. So sum of 10, 20 first function call ஆகும். Sum of 10, 20, 30 second function call ஆகும். 30, 16 மாறி இருக்கு. ஸோ ஃபங்க்ஷனோட நேம் சேம் தான். இங்க 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கோம், இங்க 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் பிளஸ் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இங்க டிஃபர் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங். இப்ப இதே மெத்தட் இங்க பாத்தீங்கன்னா 10.5 போது என்ன தேடுறான், டபுள் வேல்யூ தேடுறான். நம்ம இங்க ஃப்ளோட்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்ப நான் ஒரு சம்ம எஃப்னு கொடுக்குறேன், எஃப்னு கொடுப்போம். 10.5, 20.5. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எவ்வளோ, 2, இங்கேயும் 2. ஆனா என்ன டிஃபரன்ஷியேட் ஆகுது, அப்ப மெத்தட் சிக்னேச்சர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெத்தட நான் யூனிக்கா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன தேவை, அவன் என்ன நேமு பிளஸ் அவனோட பேராமீட்டர்ஸோட பேராமீட்டர்ஸ்னா நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸா இருக்கலாம், இது டிஃபரெண்டா இருக்கலாம், அல்லது அதோட டைப், டேட்டா டைப் என்னவா இருக்கலாம். இந்த காம்பினேஷனை தான் நம்ம மெத்தட் சிக்னேச்சர் சொல்லுவோம். பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும்னா, லாஜிக்கலா ஈவன் தோ இது இதை கூட பார்க்க மாட்டான், ரிட்டர்ன் டைப் என்னன்னு கூட பார்க்க மாட்டான். இந்த விஷயத்த மட்டும்தான் அவன் பார்ப்பான். இது உள்ள என்ன இருக்குன்றதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாதது. ஏன்னா ஜாவா எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க ஜாவாவா இருந்தீங்கன்னா 2 பேருக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கணும். சிமிலரா இருக்கும்போது டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா. ஸோ நான் 2 இன்ட் பாஸ் பண்ணனா 10, 20 பாஸ் பண்ணனா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். 10.5, 20.5 கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். 10, 20, 30ன்ற போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ ஜாவாவால புரிஞ்சுக்க முடியும். என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு சேம் நேம் இருந்தாலும் அதோட பேராமீட்டர்ஸ் டிஃபர் ஆகும்போது ஐ கேன் ஏபிள் டு அந்த பர்டிகுலர் மெத்தடை என்னால கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். சரிங்களா? இந்த இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் சிக்னேச்சர், அதாவது மெத்தட் சிக்னேச்சர் சொல்றான். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அல்லது மெத்தட் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் சொல்லி ஜாவா படிச்சிருந்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோட்னா என்ன, ஒரே விஷயம் லிட்டரலா வந்து நம்ம அந்த பேர் மேலே ஓவர்லோட் பண்றோம். ஒரே பேர் ஃபங்க்ஷனுக்கு பேரு, பட் இது மட்டும் மாறுது. ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேம் ஃபங்க்ஷன் நேம் பட் வித் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ். இது மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. ஓவர் ரைடிங் ஒன்று இருக்கு, வரும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கம்பைல் டைம்ல, ஸோ ஒரு ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணும்போது ஜாவா கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை த டிஃபரன்ஸ். இந்த சம் இந்த சம் இந்த சம் மூணுக்கும் உண்டான டிஃபரன்ஸை ஜாவாவால
கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான கான்செப்ட் பேர் தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் என்னது? சேம் ஃபங்க்ஷன் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் அல்லது டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் டைப். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்றதுல எனக்கு டவுட் இருக்குங்களா? என்ன இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு வேரியபிள் நேமா இருந்தாலும் ஃபங்க்ஷன் நேமா இருந்தாலும் ஒரே ஃபங்க்ஷன் நேம் ஒரே செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ரிப்பீட் பண்ண முடியாது, எரர் சொல்லிடுவோம். அப்படி ரிப்பீட் பண்றோம் அப்படின்னா அது கான்செப்ட் பேர் தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஸோ ஃபங்க்ஷன் சிக்னேச்சர்னா என்ன? ஸோ இந்த காம்பினேஷன் தான் ஃபங்க்ஷன் சிக்னேச்சர். ஓகே, எனி டவுட்ஸ்? பார்த்த விஷயங்கள டவுட் இருக்குங்களா? ஓகே, எப்படி நம்ம ஒரு வேரியபிளுக்கு வந்து மீனிங்ஃபுல்லான நேம் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லான நேம் கொடுக்கணும், யூனிக் நேம் கொடுக்கணும், அது ரிப்பீட் ஆகாத மாதிரி கொடுக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா செட் மார்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்கோம், ஃபைண்ட் டோட்டல்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்கோம். இதை பார்த்தாலே என்ன தெரியுது, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்றத நேமை பார்த்தாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது, நம்ம நேத்து பேசின மாதிரி தான், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். செகண்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்டுக்கான ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். இதே வேரியபிள் நேமுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்மால் லெட்டர்ல ஆரம்பிக்கணும், கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்கணும். இதுதான் கன்வென்ஷன்ஸ்.